இந்தியாவிலேயே நூற்றுக்கணக்கான சொகுசு கார்களை திருடிய சத்யேந்தர் சகாவத் என்பவரை சென்னை திருமங்கலம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் எத்திராஜ் ராஜரத்னம் என்பவரின் பார்ச்சுனர் காரை திருடியதாக கடந்த மாதம் அவர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு மர்ம நபர் சர்வசாதாரணமாக சாவியை பயன்படுத்தி அந்த பார்ச்சுனர் காரை திருடி செல்வது தெரிய வந்துள்ளது. இவ்வளவு எளிதாக உயர் ரக காரை எவ்வாறு திருடி செல்ல முடியும் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது இந்தியாவில் நூற்றுக்கணக்கான கார்களை பல மாநிலங்களில் திருடிய சத்யேந்தர் சிங் சகாவத் என்பவர்தான் இந்த கைவரிசை காட்டியது என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இங்கிருக்கும் சொகுசு கார்களின் சர்வீஸ் சென்டரில் நுழைந்து இந்த சொகுசு கார் உரிமையாளர்களின் பட்டியலை எடுத்து அவர்கள் முகவரிக்கே சென்று இந்த காரை திருடும் வாடிக்கையாக கொண்டும் இங்கு கொண்டிருக்கும் இந்த மிகப்பெரிய திருடனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்தும் அதே நேரத்தில் கால் ரெக்கார்டுகளை அடிப்படையாக வைத்தும் தொடர்ந்து ஒரு மாதமாக தேடிய நிலையில் பாண்டிச்சேரியில் தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்று பல மாநிலங்களில் இதுபோல கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் சொகுசு கார்களை திருடும் வாடிக்கையாகவே கொண்டிருக்கிற நபராகவே இவர் பார்க்கப்படுகிறார். இவர் சல்மான் கான், பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கானை கொலை மிரட்டல், அதாவது கொலை முயற்சி செய்ய நினைத்த லாரன்ஸ் பிஸ்னாய் கேங் எனப்படும் மிகப்பெரிய ரவுடி கும்பல்களுக்கு இந்த சொகுசு கார்களை திருடி விற்பனை செய்வதும், அது மட்டுமல்லாது நேபாள நாட்டில் இதை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்வதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் அதன் புறநகர் பகுதியில் 12க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருட திட்டமிட்டிருந்த போது தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்த காரணத்தால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர் திருடிய கார்கள் அனைத்தும் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் போலி நம்பர் பிளேட் மூலமாக கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. அவற்றை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சத்யேந்தர் சிங் ஷெகாவத்திடம் சென்னை திருமங்கலம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.